பொங்கரகம் எடுத்து வந்தோம், பூமால சாத்த வந்தோம், ஆடி மாத அம்மனுக்கு அலங்காரம் செய்திடுவோம், உள்வாத்து பொங்கலிட்டு மாவிளக்கு ஏற்றிடுவோம், அம்மன் அருள் பெற்றிடவே பூக்குழியில் ஆடிடுவோம். விடிமாறி சதிமாறி துணி நீயே வருவாயே என் தாயே பாளையத்தம்மா. வெப்பிள்ளை நாயகியே பாளையத்தம்மா, மருளாடி வாராளே பாளையத்தம்மா, குறி சொல்ல வந்தாளே பாளையத்தம்மா, குலம் பார்த்து செழிப்பாளே பாளையத்தம்மா. பம்ப சத்தம், குடுக்க சத்தம், மேள சத்தம், சலங்க சத்தம், அதிர அதிர வாராளம்மா ஆடி. ஓங்காளி, ரீங்காளி, சைங்காளி, பொங்காளி, பெரிய பெரிய பாளையத்தம்மனை நாடி. கூட நல்லாதான் நடிக்கிற. என்னாச்சுமா? என்னடி இது? சக்கரை போட்டு கொண்டு வானா உப்பா போட்டு கொண்டு வந்திருக்க? அத்தை, நான் சக்கரை தான் அத்தை போட்டு கொண்டு வந்தேன். நீ சக்கரை போட்டு கொண்டு வந்தா உப்பு போட்டு கொண்டு வந்திருக்கேன்னு நான் போய் சொல்றேனா? வேணும்னா குடிச்சு பாரு. குடிச்சு பாரு. குடுமா, நான் குடிக்கிறேன். ஐயோ, இவ்வளவு உப்பா இருக்கு. அண்ணி, எங்க அம்மாவை பழி வாங்கலான்னு பாக்குறீங்களா? ஐயோ, நான் எதுவுமே பண்ணல. நான் சக்கரை தாமா போட்டேன். ஏய், இந்த நடிக்கிற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இவ்வளவு நான் திட்டுறேன், உன் நாத்தனாரும் திட்டுறா, கொஞ்சம் கூட உனக்கு கோவமே வரலையா? வேற வழி இல்லையே. இந்த வீட்டை விட்டா உனக்கு போறதுக்கு வேற வழி எங்க இருக்கு? போமா போ. நடிச்சுக்கிட்டு என் கண்ணு முன்னாடி நிக்காத. போன்னு சொல்றேன்ல. வரட்டும் அந்த ஆளு. யாருமா? அதாண்டி உங்க அப்பன். வரட்டும். இனிமே இந்த வீட்ல நீ இருக்கியா இல்ல நான் இருக்கேனான்னு பாக்குறேன். ஐயோ, பாத்து சென்பா, சென்பா, பாத்து பாத்து வாமா, பாத்து வாமா. அத்தா அப்படியே வா. ஐயோ, சி. ஏய், ஆட்டாம புடிமா. ஏமா? ஐயோ, அத்தா. செல்ல மாரியாத்தா. அத்தா. சிந்தையில் வந்து அருமினா ஆடிடில்ல அத்தா. ஐயோ, ஐயோ, ஆட்டாத. ஏமா எப்படி ஆட்றடி? என்னமா ஆச்சு உனக்கு? ஆத்தா வந்துட்டாளா? இப்படியே நடந்து போனா எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. சேஃபும் கிடையாது. ஒரு ஆட்டோ புடிய. இப்படி நீ ஊத்திக்கிட்டே இருந்தேன்னு வெயி, வீட்டுக்கு போறதுக்குள்ள எல்லா தண்ணியும் ஆட்டி ஆட்டி கீழே கொட்டிடும். புரியுதா? சரி, நீ ஆட்டோ புடி. நீ ஆட்டாம புடி. இங்க பாரு, போற வழியில ஏதாவது ஆட்டோ கிடைச்சதுன்னா ஆட்டோல போயிடலாம். அது வரைக்கும் நடந்து போவோம். சரியா? ஆடாம வாமா. சரியா? அது என்னவோ தெரியல, இத கையில வாங்குனதுல இருந்து ஒரு மாதிரி ஒரு வீரமா வருது. ஆட்டாதம்மா. இங்க பாரு, எனக்கு கூட அப்படியே தைரியம் அங்க இருந்து பிள்ளைகிட்டு வந்துட்டு இருக்குமா. ச்சே, அந்த பூசாரி நிஜமாவே பவர்ஃபுல் தான். நம்ம பாளையத்தம்மன் கோயில் பூசாரியில அப்படிதான். இவ்வளவுதான் விஷயம் தெரிஞ்சா இதை என்னைக்கோ பண்ணிருக்கலாமே. நீ இப்படி ஆட்டி ஆட்டி வீட்டுக்கு போறதுக்குள்ள வெறும் சொம்பு மட்டும் தான் போய் சேரும். முதல்ல ஆட்டோ புடிங்க. ஐயோ, அடிப்பாய். அடியே, தங்கச்சின்னு பாக்குறேன். இல்ல உனக்கு கொண்டு போடுவோம். எல்லாத்தையும் பாத்துக்கோ. சும்மா சொன்னமா. என் செல்லல, என் பட்டுல, என் குட்டில இந்த புடிப்பா. நான் கீழே புடிச்சிக்கிறேன். ஐயோ, இதை வாங்கினாலே எனக்கு ஒரு மாதிரி ஆகுதே, வீரமா வருது. ஏய் ஏய், ஆட்டாதம்மா. ஏன் இப்படி ஆட்டுற? ஒண்ணு தோணுச்சு. அந்த பூசாரி ரொம்ப நல்லவர்ல. அவர் நிறைய பேருக்கு நிறைய நல்லது பண்ணிருக்காரு. ஆட்டாத. கையில நம்ம கொண்டு போறாங்களே, என்னமோ நடந்திருக்கு. கண்டுபிடிக்கிறேன். ஆமா, இந்த தண்ணியை கொண்டு போய் பாளையத்தம்மாவை வேண்டிக்கிட்டு வீட்டுல தெளிச்சோம்னா பேய், பிசாசு,
தோஷம் எல்லாம் போயிடும். இப்படி ஆட்டிக்கிட்டே நீ போனேன்னு வையே, சொட்டு தண்ணி கூட இருக்காது. ஆட்டாம நீ என்ன ஒன்னாலும் பேசு. ஆட்டோ ஆட்டோ சொல். ஆட்டோ கிடைக்கல, வா அப்படியே போகலாம். ஓஹோ, பாளையத்தம்மன் கோயில் பூசாரி மந்திரிச்சு கொடுத்த தண்ணிய வீட்டுக்கு தெளிக்க போறீங்களா? நடக்காது, நடக்கவும் கூடாது. அந்த மந்திரிச்ச தண்ணி போக கூடாது. நாகப்பா, நாகப்பா, வா, சீக்கிரம் வா நாகப்பா. நாகப்பா, வா நாகப்பா, வா. நாகப்பா, நமக்கு எதிரா சதி நடக்குது. பாளையத்தம்மன் கோயில் பூசாரி மந்திரிச்சு தண்ணி கொடுத்து அனுப்பியிருக்கான். அதை கொண்டு போய் வீட்டுல தெளிக்க போறாங்களாம். ரொம்ப சக்தியான தீர்த்தமா. அதை எதிர்த்து நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதா. நாம அந்த வீட்டுக்கு போகவும் முடியாதா. நம்ம மக்களை அழிச்சவங்கள சும்மா விடலாமா? தண்டிக்க வேண்டாமா? அழிக்கணும். அந்த குடும்பத்தை வேரோட அழிக்கணும். விடக்கூடாது நாகப்பா. பூசாரி கொடுத்த தீர்த்தம் அந்த வீட்டுக்கு போக கூடாது. நாகப்பா, நீதான் அதை தடுக்கணும். போ போ. என்ன இப்ப வரான்டா? உன்னால் அந்த தீர்த்தத்தை வீட்டுக்கு கொண்டு போகவே முடியாது. என் நாகப்பன் சக்தி என்னன்னு நீ பார்க்க போற. பாளையத்தம்மன் சக்தியா, இந்த நாகப்பன் சக்தியா? யாரு பெரிய சக்தின்னு பாருடா. இப்ப பாருடா. ஏய் சண்முகம், நில்லு. ஸ்டாப் 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 ஸ்டாப். ஏய், அந்த ஆட்டோ நிறுத்திட்டல, போய் கேளு போ. எதுக்கு நீ வாழ்ற? அப்படியே வெச்சு சேரும். ஆட்டோ வருமா? ஆட்டோ வராது, நீங்க தான் வரணும். இன்னொரு மாதிரியா பேசுறான். என்ன அண்ணே, இந்த ஆட்டோக்கார பையன் பேய் அனுப்பி வச்சிருந்த பையனா இருந்தா? ஐயோ, நான் நடந்து போயிடுறேன். அது கூட எதுக்கு இந்த சொம்பு? குடு. என்ன பண்றா? சாமி பிரசாதம் தொட்டு கும்பிடுங்க. இத புடிங்க. கொடுங்க. பாளையத்தம்மா சைட்டாலா சொம்பு அவங்கிட்ட கொடுக்குறா. ஏய், இத தொடுறான். அப்ப பேய் இல்ல. அப்படியா? ஐயோ செல்லம். ஐயோ வா, சிரிப்பா சிரிப்பி பொழப்பு வா. நீ வேற சிரிக்காத. சீக்கிரம் வா. போயா போயா போயா. Why this flower ya? அண்ணே, என்ன? கிச்சு கிச்சு. என்ன? இல்ல இத கையிலே தெளிக்கலாமா இல்ல மாவிலையில தெளிக்கணுமா? மா இலையிலையும் தெளிக்கலாம், தென்னை ஓலையிலையும் தெளிக்கலாம், பனை ஓலையிலையும் தெளிக்கலாம். ஆனா தெளிக்கணும். என்னவோ எப்படி உனக்கு சில்லியா டவுட் வருது? உன் தங்கச்சியாச்சே. டிரைவர் இருக்கானேன்னு பாக்குறேன். இல்லனா? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. ஐயோ, பாம்பு. தம்பி, என்ன பண்ணி? ஐயோ,
ஏய், அசிங்கமா பேசிட்டு இருந்தீங்கன்னா இப்படி தாண்டி ஆகும். கட்டாத, தலை வலிக்குது. ஏய், சொம்பு எங்கடி? சொம்பு எங்க? ஐயோ, என்ன ஐயோ? வெளியே விழுந்துருச்சு. வெள்ள வந்துருச்சா? நானே போய் தேடுறேன். ஏய், ஏண்டி? ஐயோ, எங்க போச்சு தெரியலையே. ஏய், அந்த பக்கமா போய் பாரு. ஏய், எங்கடி பாத்தியாங்க? இல்ல. என்னடி இப்படி பண்ற? கையில வச்சுக்க சொன்னேன்ல உன்னை பத்திரமா. பொடி லூசு. என்ன? ஐயோ, தண்ணி ஃபுல்லா ஊத்திருச்சே. இப்ப என்ன பண்றது? ஐயோ, தீர்த்தம் எல்லாம் கொட்டி போச்சே. இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதா? மறுபடியும் அந்த பாலை தமிழை தான் நம்ப முடியும். வேற என்ன பண்ண முடியும்? போன் அடிக்குது. எங்க போனு? ஐயோ, போன காணோம். அதான் இங்க கேக்குது. ஏய், போ போ போ. ஏய், அங்க இருந்தா பாரு. ஐயோ, தோதோ இங்க இருக்கு. பா இருக்கா? ஏய், யாருன்னு பாரு. அண்ணி தான் கால் பண்றாங்க. அண்ணியா? ஐயோ, என் பொண்டாட்டியால பேயா? தெரியலையே. சரி, அட்டன் பண்ணு. நான் பேச மாட்டேன், நீயே பேசு. பேசு. ஏய், அப்படியே இன்னும். ஹலோ சண்முகம், என்னம்மா பண்ற? என்ன தங்கச்சிக்கு கால் பண்ணா அண்ணனோட குரல் கேக்குது? அவ என்கிட்ட கொடுத்துட்டா. ஏன் என் கூட பேச மாட்டாளா? இல்ல இல்ல, பேசுவா பேசுவா. இப்போ என்ன பேச சொல்லிட்டா. காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன். அண்ணனும் தங்கச்சியும் 2 பேரும் சேர்ந்து என்கிட்ட எதையோ மறைச்சிட்டு இருக்கீங்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. கூடிய சீக்கிரம் நீங்க என்ன பண்றீங்கன்னு நான் கண்டுபிடிக்க தான் போறேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. அவ ஜாலியா ஊர் சுத்தணும்னு சொன்னா, அதான் 2 பேரும் ஒண்ணா வந்திருக்கோம். அண்ணே, வீடியோ கால் வர சொல்லு. ஏன் அப்படிலாம் சொல்ற? வர சொல்லு. வர சொல்லு. சொன்னா கீழே வர சொல்லு. அண்ணனும் தங்கச்சியும் என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அது அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இது நீ வீடியோ கால்ல வாயேன். ஏன் வரணும்? வாயேன், சொல்றேன். சரி. அப்படியே மூஞ்ச உடைச்சிரும். எதுக்கு வீடியோ கால் வர சொல்ற? இரு, அவசரப்படாத. நான் ஒரு ரீசனா தான் சொல்றேன். ரீசனா சொல்றியா? பாரு, கால் வருது, கால் வருது, கால் வருது. அட்டெண்ட் பண்ணு, அட்டெண்ட் பண்ணு. வீடியோ கால்ல வர சொன்னீங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்ல, உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான். சீக்கிரமா அண்ணனும் தங்கச்சியும் வீடு வந்து சேருங்க. கண்டிப்பா வந்துடுறேம்மா. ஆமா, செண்பகம் எங்க? செண்பகம் தோ தோ தோ. ஹாய், வந்துருவோம். அதோ இப்ப வந்துருவோம். 2 பேரும் சீக்கிரமா வாங்க. நான் போனை கட் பண்றேன், சரியா? டாடா. அறிவு கட்டவளே, என்னதுக்கு வீடியோ கால் போட இப்போ சொன்ன? இப்போ வீட்ல இருக்குது வீட்ல இருக்குது அண்ணிய பேயா? அப்போ வீட்ல அபிராமி தானே போன் எடுத்தா? ப்ரூவ் ஆயிடுச்சா? இப்போ ஒரு அண்ணி இப்படி போகும் பாரு. ஐயோ, ஏய், ஏன்டி இப்படி என்ன பயமுறுத்துற நீ? நீயும் மீட் பண்ணி தான் ஆகணும். நான் மட்டும் பார்த்தேன்ல. பேய்க்கு வாக்கப்பட்ட சுடுகாட்டுக்கு போய் தான் ஆகணும். இங்க பாரு, இப்ப வீட்டுக்கு போலாமா வேணாமா? எனக்கு தெரியல. இங்க பாரு, பாளையத்தம்மனை கும்பிட்டுட்டு நம்ம தைரியமா வீட்டுக்கு போயிருவோம். இல்ல இல்ல, நான் பெரிய பாளையத்தம்மன் கோயில உட்காந்துக்கிறேன், வீட்டுக்கு வரல. ஏய், இங்க பாரு, இப்போ நீ என் கூட இருக்கிறது வீட்ல இருக்கிற அபிராமிக்கு தெரிஞ்சு போச்சு, புரியுதா? உன்னை விட்டு போனதா 1000 கேள்வி என்ன கேட்பான்னு அதுக்கு பதில் சொல்லணும். நீ மரியாதையை கூட வா. ஏய், வாடி, சும்மா ஓடி வா, சேர்ந்து பேய் மீட் பண்ணுவோம், வா. இந்த சொம்புல தீர்த்தத்தை கொடுத்து அவங்க வீட்டுல தெளிங்கன்னு நம்ம தானே கொடுத்தோம். ஆனா இந்த சொம்பு உருண்டு வந்து நம்ம முன்னாடி நிக்குது. இதே சொம்பு திரும்பி வந்திருக்குன்னா ஒன்னும் புரியலையே.
ஏ பூசாரி, ஒண்ணும் புரியலையா? என்ன நான் புரிய வைக்கட்டுமா? நீ அந்த பைத்தியக்கார கேள்விதானே? யார் பைத்தியம்? நீ பைத்தியம், இந்த ஊர்ல உள்ளவங்க பைத்தியம், இந்த கோயிலுக்கு வர்றவங்க பைத்தியம். என்ன கேள்வி, ரொம்ப ஓவரா பேசுற? உனக்கு புரியாதத நான் புரிய வைக்கிறேன். நீ என்ன சொல்ல வர? உங்ககிட்ட வந்து பிரச்சனைய சொன்னா கொஞ்சம் குங்குமத்தை கொடுத்து அனுப்பு, பத்தலைன்னா பொங்கலை கொடுத்து அனுப்பு. அதை விட்டுட்டு மந்திரிச்ச தண்ணியா கொடுத்து அனுப்புற. வந்தா என்ன சொன்னா, அந்த வீட்ல என்ன நடக்குது, நீ என்ன சொன்ன, மஞ்ச தண்ணிய கொடுத்து நீ அனுப்புனா வீட்ல கொண்டு போய் தண்ணிய தெளிப்பாங்களா? நான் விட்டுருவனா? என்ன பாக்குற? அவ்வளவுதானே உன் சமத்து. மந்திரம் தந்திரம், 4 கால பூஜை, 7 கால அபிஷேகம், இதெல்லாம் என்னாச்சு? இதெல்லாம் இந்த பைத்தியக்கார கிழவி முன்னால தோத்து போச்சு. ஏய் கிழவி, உன்னை பைத்தியம் நினைச்சா நீ இவ்வளவு வேலை பாக்குறியா? இன்னும் செய்வேன். நான் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. நீ யாரை எதிர்த்து எல்லாம் செஞ்சிட்டு இருக்க தெரியுமா? தெரியும் பூசாரி, பாளையத்தம்மான்னு சொல்லுவ. அந்த பாளையத்தம்மாவுக்கு இவ்ளோ பூஜை பண்றியே, என்ன கொடுத்தா? அதே ஒரு ஓட்ட வீடு தானே. தட்டுல காசு விழுந்தாதா வீட்ல உனக்கு சோறு. உன் பேரன் பேத்திக்கு இவ்ளோ வயசாகுது, இது வரைக்கும் கல்யாணம் ஆகல, எந்த வரணும் வந்து சீந்தல. இப்படி விழுந்து விழுந்து அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணா அந்த பாளையத்தம்மா உன்னை பாத்துக்குவாளா? இத பாரு, உன் பேத்திக்கு 100 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறியா? நடக்குமா? அந்த பாளையத்தம்மா நடக்க விட மாட்டா. வாய மூடு. எங்க வந்து யார பத்தி பேசிட்டு இருக்கன்னு தெரியுமா? பாளையத்தம்மா 1000 கண்ணுடையவ. உன்ன மாதிரி 1000 சூனியக்காரிகளை அவ பார்த்திருக்கா. அவ கண்ணை திறந்தா போதும் உன்னை எரிச்சு சாம்பலாக்கிருவா. பூசாரி, நெருப்புல குளிச்சவனா உன் பாளையத்தம்மாவால என்ன ஒண்ணு செய்ய முடியாது. நான் நினைச்சத சாதிச்சே தீருவேன். அதையும் பாப்போம். அந்த வீட்ல இருக்கிற எவளுக்கும் கல்யாணம் நடக்காது. அந்த குடும்பத்தை கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணி அழிப்பேன். அவங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்லி மறுபடியும் மந்திரிச்ச தண்ணி கொடுக்கறேன், தாயத்தை கொடுக்கறேன்னு ஏதாவது கிறுக்குத்தனமான வேலை செஞ்ச உனக்கு கொள்ளி சட்டி உடைக்க வேண்டியதா போயிடும். ஜாக்கிரதை. பாளையத்தம்மா கோயில் வாசல்ல வந்து பேசிக்கிட்டு இருக்கியா? உன்னை நான் எதுவும் செய்ய மாட்டேன். உன்னை இந்த ஆத்தா பாத்துக்குவா. அவ யாருன்னு உனக்கு கூடிய சீக்கிரம் காட்டுவா. உன் அழிவு காலம் நெருங்கிடுச்சு. என்கிட்ட ஒரு சக்தி இருக்கு, ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த சக்திக்கு முன்னாடி உன் பாளையத்தம்மாவால ஒண்ணும் பண்ண முடியாது. என்கிட்ட விளையாட வந்துடாத, வேணையாயிடும். உனக்கு மட்டும் இல்ல, நீ கும்பிடுற பாரு, நீ பூஜை பண்ற பாரு, அந்த ஆத்தாளுக்கு சேர்த்துதான். அம்மா, இது என்னம்மா சோதனை? இந்த சூழ்நிலை எனக்கு இல்லம்மா, உனக்குதான். உன் சக்தி என்னன்னு அந்த சூனியக்காரிக்கு காட்டு. உலகத்துல அழிவில்லாத சக்தி பாளையத்தம்மா சக்தின்னு காட்டு. உன் சக்தி தான் பெருசுன்னு இந்த ஊர் உலகம் நம்பிக்கிட்டு இருக்கு. அந்த நம்பிக்கையை வீணடிச்சிடாத. உன்னையே வழிபடுற உன் பக்தையோட குடும்பத்தை நீதாம்மா காப்பாத்தணும். அபிராமி ரூபத்துல இருக்கிற அந்த தீய சக்திய நீதான் விரட்டணும். கையை விடு, நான் எங்கேயும் ஓடி போக மாட்டேன். இங்க பாரு செண்பா, நான் டீப்பா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். கதவை நீ திறக்கிற. முடியாது, நான் திறக்க மாட்டேன். செண்பா, எனக்கு கோவம் வந்துருச்சுன்னு வையே.
பேய்க்கு வாக்கப்பட்டா புளிய மரத்துல தொங்கணும். நீ தானே வாக்கப்பட்டிருக்க, நான் ஏயா தொங்கணும்? தச்சி, எந்திரி. என்ன மரியாதை தெரியுது? என்ன வேணும் உனக்கு இப்ப? இப்பதான் நீ என் தங்கச்சி. உனக்கும் வேணாம், எனக்கும் வேணாம். ஆமா வேணாம். அது இல்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து இப்ப இந்த கதவை திறப்போம். டேய் தங்கச்சி ஒத்துக்கலாம் செல்லம், டேய் ஒத்துக்கலாம் டேய் செல்லம் பண்ணு ஒத்துக்கலாம். வா வா வா. என்ன டோர் தானா போகுது? இப்ப என்ன பண்றது? ஓடே இல்லைங்க, திரும்புங்க. இந்த பக்கம் திரும்புங்க. என்ன தலை நிமிர்ந்து பாருங்க. அண்ணி, உங்க குரலுக்கு என்னாச்சு? என் குரலுக்கு என்ன? நான் சிம்மை குரல்லே பாடுவேன். பாடவா? என்னடி எடுக்கிற